ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்றைக்கி நல்ல டேஸ்டியான எக் பிரியாணி தான் செய்ய போகிறோம். என்னோடய வீட்டில் நான் எந்த மெத்தடில் பண்ணுவேனோ அதே மெத்தடில் தான் உங்களுக்கு இன்றைக்கி செஞ்சு காட்ட போகிறேன். இந்த மாதிரி செய்யும்போது டேஸ்ட்டும் அட்டகாசமாக இருக்கும், பிரியாணியும் சூப்பராக வரும். பிரியாணி செய்ய தெரியாதவங்க கூட இந்த மெத்தடை ஃபாலோ பண்ணி செஞ்சிங்கன்னா குக்கரில் சூப்பரான பிரியாணி செஞ்சிடலாம். இதுக்கு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு முட்டையை வேக வச்சு எடுத்து வச்சுருங்க. தோலெல்லாம் உரிச்சிட்டு சைடில் லைட்டாக கீரல் போட்டு எடுத்து ரெடி பண்ணி வச்சுருங்க. அதுக்கப்புறமா ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு ஒரு குக்கர் வச்சுக்கோங்க. குக்கரில் ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு ஆயிலும் 1 ஸ்பூன் அளவுக்கு நெய்யும் சேர்த்துக்கோங்க. சூடான பிறகு ஸ்பைசஸ் எல்லாம் சேர்த்துக்கோங்க. பிரியாணிக்கு பார்த்திங்கன்னா எப்போவுமே நெய்யை விட கொஞ்சம் எண்ணெய் அதிகமாக சேர்த்துக்கோங்க. அப்போ இந்த ஹோட்டல்லாம் கிடைக்கிற மாதிரி பிரியாணி சூப்பராக இருக்கும். ஸ்பைசஸ் எல்லாமே நல்லா ஆயிலில் பொரிஞ்ச பிறகு ஒரு 4 பெரிய வெங்காயம் நீளமாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் நம்ம ஆயிலில் சேர்த்துட்டு நல்லா ப்ரௌன் ஆகுது வரைக்கும் வதக்கிக்கலாம். நான் இன்றைக்கி பார்த்திங்கன்னா ஒரு 4 பேர் சாப்பிட்ற அளவுக்கு பண்ணுறேன். நீங்கள் அதிகமாக பண்ணும்போது எல்லா பொருளையுமே கொஞ்சம் அதிகமாக சேர்த்துக்கோங்க. கூடவே 2 பச்சை மிளகாவும் போட்டு வதக்கிடலாம். வெங்காயம் நல்லா ப்ரௌன் ஆன பிறகு 2 தக்காளி நீளமாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் நம்ம இது கூட போட்டு நல்லா வதக்கி விட்டுடலாம். தக்காளியும் வதங்கின பிறகு ஒரு கைப்பிடி அளவுக்கு புதினாவும் கொத்தமல்லியும் சேர்த்துக்கோங்க. அதையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ண பிறகு ஒரு 1.5 ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கோங்க. இஞ்சி பூண்டோட பச்சை வாசனை போகுது வரைக்கும் நல்லா வதக்கிக்கோங்க. நல்லா வதங்கின பிறகு நம்ம மசாலா எல்லாமே சேர்த்துக்கலாம். நம்ம இன்றைக்கி இதில் பார்த்திங்கன்னா ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள் சேர்த்துக்கிறேன். 1 ஸ்பூன் காஷ்மீரி மிளகாத்தூள், ஒரு 1.5 ஸ்பூன் அளவுக்கு பிரியாணி மசாலா சேர்த்துக்கிறேன். இது எல்லாம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. அந்த மசாலாவோட பச்சை வாசனை போன பிறகு ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு நம்ம தயிர் சேர்த்துக்கலாம். தயிர் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு நிமிஷம் அப்படியே வச்சுருங்க. இந்த டைமில் நம்ம முட்டையில் நல்லா மசாலா போட்டு மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு ஒரு பேன் வச்சுக்கோங்க. அதில் கொஞ்சமாக ஆயில் சேர்த்துட்டு மஞ்சத்தூள், மிளகாத்தூள், உப்பு போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம வேக வச்சுருந்த முட்டையை அந்த மசாலா ஒரு 2 நிமிஷம் நல்லா பிரட்டி எடுத்துட்டிங்கன்னா எல்லா காரமே அந்த முட்டையில் நல்லா இறங்கிடும். அதுக்கப்புறமா நம்ம குக்கரில் ஊற வச்சுருந்த பாஸ்மதி அரிசியை சேர்த்துக்கலாம். அரிசி போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நான் இன்றைக்கி பாஸ்மதி அரிசி ஒரு 20 நிமிஷம் ஊற வச்சு எடுத்திருக்கேன். அந்த அரிசிக்கு தேவையான தண்ணி பார்த்திங்கன்னா 1 கப் அரிசிக்கு 1.5 கப் அளவு தண்ணி சேர்த்துக்கோங்க. தேவையான அளவு உப்பும் சேர்த்துட்டு நல்லா கொதிக்க விட்டுருங்க. இந்த மாதிரி கொதி வந்த பிறகு நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்த முட்டையை இந்த அரிசி கூட சேர்த்துட்டு லைட்டாக எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு குக்கரை மூடிட்டு விசில் போட்டுடலாம். ஒரு 10 நிமிஷம் பார்த்திங்கன்னா சிம்லே வச்சுருங்க. வச்சுட்டு நீங்கள் அதுக்கப்புறமா ப்ரெஷர் நல்லா இறங்கின பிறகு ஓப்பன் பண்ணி பார்த்திங்கன்னா நல்ல உதிரியான நம்மளோட டேஸ்ட்டான எக் பிரியாணி ரெடி ஆயிரும். கண்டிப்பாக நீங்களும் இந்த மெத்தடில் ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும், ஈஸியாகவும் பண்ணிடலாம். இந்த மாதிரி அடிக்கடி உங்கள் வீட்டில் செஞ்சு கேட்பாங்க. அந்த அளவுக்கு டேஸ்ட்டாகவும் அரிசி பார்த்திங்கன்னா உதிரியாக சூப்பராக இருக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.